Hello student, today class la நம்ம lesson 4 bobo lesson ஓட continuous பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி நம்ம previous classes ல இதுவரை பார்த்திருந்தோம். அவ வந்து என்ன பண்ணா அந்த பேர்ட் போபோ வந்து தன்னோட பக்கத்திலேயே வந்து வச்சிட்டு அந்த போபோ வந்து அப்பப்ப அந்த போபோ எப்படி இருக்கு நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி என்ன செஞ்சா எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க எழுந்திருச்சு என்ன பண்ணா பார்த்துட்டு நோட் பண்ணிட்டே இருந்தா. சோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது But one morning I found that I had been sleeping more soundly than usual. So ஒரு நாள் மார்னிங் என்ன பண்ணிட்டா வழக்கம் போல என்ன செஞ்சிட்டா அப்படினா நல்ல டீப்பா என்ன செஞ்சிட்டா ரொம்ப நேரமா என்ன செஞ்சிட்டா தூங்கிட்டா. போபோ was safe in his place beside my neck. So போபோ வந்து என்ன பண்ணுது அப்படினா அது அவளுடைய நெக்குக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருக்கு சேஃபா வந்து இருக்குது. But PD was fast asleep on the other side of the pillow. பிடி வந்து என்ன செய்யுது அந்த பில்லோக்கு அதர் சைடு வந்து என்ன செஞ்சிருக்கு பிடி தூங்கிட்டு இருக்கு. The door strangely enough stood wide open. இப்போவும் போல strangely enough means unusual. அதாவது எப்பயும் போல இல்லாம வழக்கம் போல இல்லாம அந்த டோர் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு நல்லா ஓபன் ஆகி இருக்குது. Just to see what would happen I put Bobo close beside the sleeping PD. அப்ப என்ன பண்றா நம்ம ஒரு தடவை செஞ்சு பாப்போம். தூங்கிட்டு இருக்கிற பீடி பக்கத்துல போய் என்ன செய்றா போபோவை கொண்டு போய் பக்கத்துல வைக்கிறா. சோ என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாப்போம் அப்படினு சொல்லிட்டு பீடி awoke and began to lick Bobo. Then he put his pink nose up against Bobo's little wing. சோ அந்த பீடி என்ன பண்ணுது அப்படினா எழுந்திருச்சு அந்த போபோவை லிக் பண்ணுது மீன்ஸ் அதோட நாக்கால என்ன செய்யுது முத்தம் கொடுக்கிற மாதிரி லிக் பண்ணுது. Then he put his pink nose up against Bobo's little wing. ஸோ அதோடைய பிங்க் நோஸை என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய கண் இமைக்கு பக்கத்தில் போய் என்ன செய்யுது அப்படின்னா வைக்கி. பீடி அண்ட் போபோ சூன் பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பீடியும் போபோவும் என்ன ஆயிடுச்சு சீக்கிரமாக வந்து என்ன ஆயிடுச்சு குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் when Bobo was old enough to hop about, he used to pretend that PD was a kill and would climb up on his back. அது என்ன பண்ணுது அப்படின்னா போபோ வந்து பீடியை வந்து ஒரு மலை மாதிரி நினச்சிட்டு அது மேலே என்ன செய்யுது ஏறி அதோட முதுகில் ஏறி என்ன செய்யுது விளையாடுது. ஸோ ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போபோ வந்து என்ன செஞ்சிச்சு போதுமான அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா என்ன செய்யுது பீடி மேலே ஒரு மலைன்னு நினச்சி ஏறி இறங்கி விளையாடுது. And PD used to pretend that Bobo was a ball and would roll him around with his paws very gently, of course. PD வந்து என்ன பண்ணுது அப்படின்னா போபோவை வந்து ஒரு பால் மாதிரி நினச்சிக்கிடுது. ஒரு பால் மாதிரி நினச்சிட்டு அதோட காலால் அதை உருட்டி சுற்றி என்ன பண்ணுது காலை சுற்றி விளையாடுது. Then when the hill and the ball felt tired to play. ஸோ ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்டாங்க பாலும் அந்த ஹில்லும் மலையும் பாலும் சேர்ந்து என்ன செஞ்சிச்சு விளையாண்டு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ தே வுட் கோ டு ஸ்லீப் டுகெதர். ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க தூங்க போயிட்டாங்க. தென் போபோ லவ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாத்ஸ். போபோ வந்து என்ன செய்யும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெவ்வேறு விதமாக வந்து குளிக்கிறதுல என்ன செய்யும் ரொம்ப விருப்பப்படும். ஹி ஹேட் ஹிஸ் ஓன் பாத் டப் அஃப்கோர்ஸ். அதுக்கு என்ன செஞ்சுருக்கு ஒரு ஓன் பாத் டப் இருக்குது குளிக்கிற டப்பு வந்து என்ன செய்யுது அதுக்கும் இருக்குது. பட் இஃப் ஹி ஃபவுண்ட் எ கப் ஆஃப் டீ போபோ வாஸ் ஷியோர் டு டேக் எ பாத் இன் இட். பட் ஆனால் அது வந்து ஒரு கப் ஆஃப் டீயை பார்த்துட்டா அது என்ன செய்யும்னா கண்டிப்பாக வந்து அது என்ன செஞ்சிடும் பாத் பண்ணுறதுல பண்ணணும்னு சொல்லி நினைக்கும். ஹி வாஸ் ரியலி வெரி நாட்டி. ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்பவே நாட்டியாக இருக்கும். ஹவவர் இந்த எண்ட் போபோ ஃபனிஸ்டு ஹிம்செல்ஃப். ஸோ அந்த உடனே அதுக்கப்புறம் அந்த எண்டில் போபோ வந்து என்ன செஞ்சிடும் அதுவே என்ன செய்யும் அதை பனிஷ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணிக்கணும். ஒன் டே ஐ ஃபவுண்ட் ஹிம் மூவிங் அபவுட் இன் எ ஜார் ஆஃப் ஹனி. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தேன் குடுவைக்குள்ளே என்ன செய்யுது போபோ வந்து என்ன செய்யுது சுற்றிட்டுருக்கு. ஸோ போபோ என்ன செஞ்சிச்சு தேனை வச்சு என்ன செஞ்சிச்சு பாத் பண்ணிடுச்சு குளிச்சிடுச்சு. ஓ ஹி வாஸ் எ ஸ்டிக்கி பேட் தட் டே. ஸோ அந்த இது அன்னைக்குங்க அந்த பேர்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிக்கி ஒற்ற பறவை மாதிரி இருந்துச்சு. ஸோ தேன் பட்டை என்ன செய்யும் அது மேலே உள்ள பிசுப்பெல்லாம் ஒட்டும் இல்லையா. ஸோ அன்னைக்குங்க என்ன ஆச்சு அது ஒட்டும் பறவை மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஹி ஹேட் டு பி கிவன் ஸ்டில் அனதர் கைண்ட் ஆஃப் பாத். ஸோ அது வந்து என்னது இன்னொரு விதமான ஒரு குளியல். அண்ட் ஆஃப்டர் தேட் ஹி வாஸ் எ லிட்டில் மோர் கேர்ஃபுல் அபவுட் வாட் ஹி பாத்ட் இன். ஸோ என்ன பண்ணிச்சு அதுக்கப்புறமா அது ஒவ்வொரு தடவை குளிக்கும் போது என்ன செய்யுமா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ எதனால் குளிக்கிறோம் ஒட்டிடுமா என்னமோ அப்படிங்கிற
ஒரு பயத்தில் வந்து என்ன செய்யும், ஒரு கேர்ஃபுல்லாகவே அது வந்து இருக்குமா. போபோ grew larger and larger. போபோ வந்து அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாக என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு. until he had grown into quite a large bird. பெருசாக வளர்ந்தாலும் அது எப்படி இருந்துச்சான், quite அமைதியாக பெரிய பறவையாக ஆயிடுச்சு. he had been an ugly baby, but as his bright feathers grew, he became more and more beautiful. ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி இருந்துச்சு, அக்லி பேபி, அசிங்கமான பேர்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரைட் ஃபெதர்ஸ், அதோடைய ஃபெதர்ஸ் இறகுகள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹி பிகம் மோர் அண்ட் மோர் பியூட்டிஃபுல். ஸோ அதுக்கப்புறமா அது என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பறவையாக என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. தென் நெக்ஸ்ட் லிட்டில் பை லிட்டில் போபோ லேர்ன்ட் ஹவு டு ஃப்ளை. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிச்சு, போபோ வந்து எப்படி ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சிச்சு, கற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வென் ஹி வாஸ் ஏபிள் டு ஃப்ளை வெரி வெல், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது வந்து நல்லா பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ நியூ தேட் ஹி வாஸ் ஓல்டு எனஃப் டு கோ இன் டு த வுட்ஸ் அண்ட் லெட் ஹிஸ் ஓன் லைஃப். அந்த கேர்ள் என்ன சொல்கிறா, ஸோ எனக்கு தெரியும் அந்த பேர்டு வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பெரிய பேர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்ன செய்யும், பறந்து போய் மரத்தில் போய் ஸோ அதுவாக அதனுடைய ஓன் லைஃப்பை வந்து பார்த்துக்கிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து என்ன சொல்கிறா. ஸோ வெரி சேட்லி ஒன் டே, ஸோ ஒரு நாள் என்ன செஞ்சால் ரொம்ப சோகமாக, ஐ வாக்டு ஃபார் இன் டு த வுட்ஸ், தூரமாக போய் ஒரு மரத்துக்கிட்ட என்ன செஞ்சால் தூரமாக போகிறா நடந்து. ஸோ கேரிங் போபோ இன் மை ஹேண்ட்ஸ், அவளுடைய கையில் அந்த போபோ பேர்டை என்ன செய்கிறா அப்படின்னா கையில் வச்சுட்டே வந்து கொண்டுட்டு போகிறா. said goodbye to him and let him go. He flew up into the top of a tree. ஸோ வந்து என்ன பண்ணுறா, குட்பை போபோ அப்படின்னு சொல்லி போபோக்கு குட்பை சொல்லிவிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி பறக்க விடுறா. ஸோ அது வந்து என்ன பண்ணிச்சு, பறந்து ஒரு மரத்தோட டாப்பில் மேலே போய் என்ன செஞ்சிடுச்சு, நின்றுக்கிடுச்சு. பி ஹாப்பி போபோ ஐ கால்டு டு ஹிம், என்ன சொல்கிறா, பி ஹாப்பியாக இரு போபோ, நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஃபீலிங் மிசரபிள் ஐ ஸ்டார்டட் பேக் வந்து வாய்ட் வந்து சொல்கிறா. ஆனால் அவளுக்கு வந்து எப்படி இருக்குது, மிசரபிள் மீன்ஸ் அன்ஹாப்பி. பட் அவன் என்ன பண்ணல, ஹாப்பியாக இல்லை. ஹாப்பியாக இல்லாமல் என்ன செய்கிறா, வாய்ட்டு சும்மா சொல்லிவிட்டு அவன் என்ன செஞ்சிட்டா, கிளம்பிட்டான். அண்ட் வாட் டு யூ திங்க் ஐ சா வென் ஐ காட் ஹோம். என்ன நினைக்கிங்க, அதுக்கடுத்து அந்த கேர்ள் சொல்கிறா, நான் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தேன்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன பார்த்தா அப்படின்னா, பீடி வாஸ் லையிங் ஆன் த டோர் ஸ்டெப் சவுண்ட் அஸ்லீப் இன் த சன். பீடி வந்து என்ன செய்யுது, சூரிய ஒளியில் வாசலில் டோர் ஸ்டெப் அதோடைய வாசல் பக்கத்தில் என்ன செய்யுது அப்படின்னா நல்லா டீப்பாக சூரிய ஒளியில் ஒரு வெயிலில் என்ன செஞ்சிட்ருக்கு, தூங்கிட்டுருக்கு. அண்ட் பெட்வீன் ஹிஸ் பாஸ் ஸ்லெப்ட் போபோ. ஸோ இடையில அதோடைய கால் பக்கத்தில் என்ன செஞ்சுருக்கு, இடையில போபோ வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, தூங்கிட்டுருக்கு. லுக்கிங் அஸ் இஃப் நத்திங் அட் ஆல் ஹேட் ஹேப்பன்ட். ஸோ அப்போ அந்த கேர்ள் என்ன பண்ணுறா, எதுவும் நடக்காத மாதிரி அந்த போபோவும் பீடி இருக்கிறத பார்த்து என்ன செய்கிறா, பார்க்குறா. ஆஃப்டர் தேட் அஃப்கோர்ஸ் போபோ ஸ்டேடு வித் ஆஸ். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிச்சு, போபோ வந்து அவங்களோட என்ன செஞ்சிருச்சு, அவங்க வீட்டிலே ஹோம்லேயே வந்து அந்த கேர்ளோட என்ன செஞ்சிருச்சு, வீட்டிலே தங்கிடுச்சு போபோ. ஸோ இந்த ஸ்டோரியை நமக்கு யார் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எலிசபெத் ஆர்டன் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்டோரியை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம இது நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட புக் பேக் பார்க்கலாம். தேங்க்யூ.